அண்மைச் செய்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்று சபாநாயகரை சந்தித்து பழனிசாமி தரப்பு வலியுறுத்தியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கட்சித் தாவல் புகார் உள்ள நிலையில் 3 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்று சபாநாயகரை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்றும் கட்சித் தாவல் புகார் உள்ள நிலையில் 3 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் குதிரை பேரத்தை தடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்று சபாநாயகரை சந்தித்து பழனிசாமி தரப்பு வலியுறுத்தியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்சித் தாவல் புகார் உள்ள நிலையில் 3 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்றும் குதிரை பேரத்தை தடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்று சபாநாயகரை சந்தித்து பழனிசாமி தரப்பு வலியுறுத்தியுள்ளது. கட்சித் தாவல் புகார் உள்ள நிலையில் 3 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்றும் குதிரை பேரத்தை தடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பு அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் 25 பேர் கட்சி தாவல் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே மனு அளித்த நிலையில் தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து பழனிசாமி தரப்பு வலியுறுத்தியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்று சபாநாயகரை சந்தித்து பழனிசாமி தரப்பு வலியுறுத்தியதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் தீபா வழங்க கேட்கலாம். வணக்கம் தீபா. கட்சித் தாவல் புகார் இருக்க நிலையில 3 எம்எல்ஏக்களோட ராஜினாமாவை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான முன்னாள் அமைச்சரான கிருஷ்ணமூர்த்தி, OS மணியன், தளவாய் சுந்தரம் ஆகியோர் தலைமையில், அது மட்டுமல்லாமல் அதிமுக சட்டத்துறை மாநில தலைவரான இன்பத்துறை தலைமையில் தற்போது ஒரு குழு சபாநாயகரை சந்தித்து வருகிறார்கள். இந்த சந்திப்புக்கான காரணம் ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான, அதாவது மூத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான மரகதம் குமாரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா இந்த 3 பேரும் நேற்று சபாநாயகர் முன்னிலையில் ராஜினாமா செய்துள்ளனர். இது செல்லாது என்றும், இது மட்டும் இல்லை, இந்த கட்சித் தாவல் சட்டத்தின் மீது இது செல்லாது என்றும், இந்த புகார் மீது உடனடியாக சபாநாயகர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதற்காக கடிதமும் வழங்கியுள்ளார். ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் கொறடா மற்றும் அதிமுக கொறடா மற்றும் தலைவர் யார் என்பது அதிகமாக அதிமுக
பொதுச் செயலர் எடப்பாடி தலைமையிலான குழுவிடம் தான் இருக்கிறது. அதே போல பல புகார்கள் தற்போது சபாநாயகரிடம் நேற்று கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ராஜினாமாவை எப்படி சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளலாம் என்றும், இந்த ராஜினாமா அதாவது குதிரைபேரம் நடந்து இந்த ராஜினாமா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான 3 பேருடைய ராஜினாமா செல்லாது என்றும், இதை உடனடியாக அந்த ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்றும், இது மட்டுமல்லாமல் குதிரை பேரம் நடந்திருக்கிறது. கட்டுச்சாவல் தடை சட்டமும் இருக்கிறது. இந்த நிலையில் சபாநாயகர் எப்படி இந்த 3 பேருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிருப்தி OS மணியன் மற்றும் தளவாய் சுந்தரம் மற்றும் சட்டத்துறை அதிமுகவுடைய சட்டத்துறை பிரிவு தலைவரான இன்பதுரை தலைமை தற்போது இந்த புகாரை கொடுத்திருக்கிறார்கள். 2 கடிதங்களாக தற்போது கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒன்று, இந்த குதிரை பேரம் நடந்திருக்கிறது, இந்த குதிரை பேரத்துக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இன்னொன்று தடை சட்டம் அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்கும்போது இந்த 3 பேருடைய ராஜினாமா எப்படி செல்லும் என்றும், இதை உடனடியாக அதை ஏற்றது தவறு, இதை ஏற்கக்கூடாது என்றும், இந்த 3 பேருடைய ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்றும் இந்த 3 பேர் அதாவது எடப்பாடி தலைமையிலான அந்த 3 முன்னாள் அமைச்சர்களும் சட்டத்துறை மாநில கட்சியுடைய சட்டத்துறை மாநில தலைவராக இன்பதுரையும் அந்த கடிதத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சபாநாயகர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில் இந்த 2 கடிதத்தையும் கொண்டு வந்துள்ளது எடப்பாடி பழனிசாமியுடைய குழு. விவரங்களுக்கு நன்றி தீபா. மற்றொரு அண்மைச் செய்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்த தொகுதிகள் காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்த நிலையில் அந்த தொகுதிகள் காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நேற்று மாலைதான் ராஜினாமா செய்த நிலையில் விடிவதற்குள் அந்த 3 தொகுதிகளும் காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.